வணக்கம். எட்டாம் அறிவு. இந்த எட்டாம் அறிவு நிகழ்ச்சியில 1000 2000 அல்ல, 2 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு காலகட்டத்துக்கு, ஒரு நிலப்பரப்புக்கு, அதாவது லமூரியா கண்டம்னு அறியப்பட்ட குமரி கண்டம், தமிழ் கண்டத்துக்கு நாம பயணிக்க போறோம். ஜுராசிக் பார்க்னு ஒரு சினிமா வந்து நம்ம எல்லாம் வாய் புலந்து ஆச்சரியப்பட்டிருக்கோம். அப்படி உண்மையாக நடந்த இடம் ஜுராசிக் பார்க் சினிமா மட்டும்தான். ஆனா 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாகவே வரலாற்றில் இருந்த, இப்போ கடலுக்கு அடியில் மூழ்கி போன ஒரு நகரம். அந்த வரலாற்று உண்மை, அந்த சரித்திர நிகழ்வுகள், அதை பார்க்கறதுக்காக பாரத தேசத்தோட பழைய பண்பாடு அங்கதான் தண்ணிக்குள்ள இப்பவும் இருக்கு. அந்த கண்டத்துக்கு போக போறோம். இது ஒரு இந்தியன் ஜுராசிக் பார்க், உண்மையான ஜுராசிக் பார்க்னு சொல்லலாம். ஜுராசிக் பார்க்கையும் மிஞ்சக்கூடிய இந்த சரித்திர உண்மைகளை நோக்கி பயணிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனும் தன்னையும் தன்னோட வரலாற்றையும் தேடுவது இயல்புதான். வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயரங்களை தொட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ, சிந்திக்கிறோமோ, அந்த லட்சிய சிந்தனையில அதே அளவுக்கு பின்னோக்கி பார்த்து நம்முடைய பழைய வரலாற்றையும் தெரிஞ்சிட்டோம்னா முன்னோக்கி பயணிக்கிறது ரொம்பவும் இயல்பா இருக்கும். மிகப்பெரிய வெற்றிகள் அப்போ சுலபமாகும். அதாவது நம்ம யாரு, எங்கிருந்து வந்தோம், நம்முடைய முன்னோர்கள் யார், அந்த முன்னோர்கள் என்னென்னலாம் சாதனைகள் செஞ்சிருக்காங்க, இந்த வரலாற்றை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம முன்னோக்கி போனோம்னா மகத்தான வெற்றிகள் மிகவும் சுலபமாகும். அதாவது புதிய வரலாறு படைக்க பழைய வரலாறு ரொம்பவும் முக்கியம். அப்படி மிகச் சிறப்பு வாய்ந்த நம்முடைய பழமையான தெய்வீகமான ஆன்மீக சிந்தனையுள்ள நம்முடைய பண்பாட்டை, அந்த பண்பாட்டில் இருக்கிற எட்டி பிடிக்க முடியாத விஷயங்களை எட்டி பிடித்து உணர வைக்கிறது தான் நம்முடைய எட்டாம் அறிவு நிகழ்ச்சி. இந்த எட்டாம் அறிவு மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. லமூரியா. உலக சரித்திரத்தில் மற்ற இனங்களும் மதங்களும் தாக்குதல் நடத்தி ஆதிக்கம் செலுத்துகின்றன. தொடர்ந்து என்று தொடங்கியது என்று தெரியாத நம் கலாச்சாரம் மெதுமெதுவாக அன்பாலும் ஆன்மீக தத்துவங்களாலும் வளர்ந்து நிலை நிற்கின்றது நம் பாரத பண்பாடு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி நம் தமிழ். நம்முடைய இந்த உண்மைகளுக்கு வெளிநாட்டினர் எத்தனையோ ஆதாரங்களை தருகின்றனர். நம் அருமைகளை நாம் உணர்ந்திருக்கிறோமா? தமிழருக்கும் தமிழுக்கும் ஏன் இந்த சோதனை? மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. லமூரியா. எட்டாம் அறிவு. மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சி பிரமிப்பூட்டக்கூடியது. நாள்தோறும் புதிய கண்டுபிடிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மனிதன் எப்போது தோன்றினான்? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தோன்றி பிறகு உலகம் முழுக்க பரவினானா? இல்லை என்றால் உலகின் அத்தனை பாகங்களிலும் வெவ்வேறு காலகட்டங்களில் தோன்றினானா? ஒரே இடத்தில் தோன்றி உலகம் முழுக்க பரவினான் என்றால் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமான பழக்க வழக்கங்களுடனும் கலாச்சாரத்துடனும் எப்படி மாறினான்? இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள் எழுந்த வண்ணம்தான் உள்ளன எப்போதுமே. சில மத புத்தகங்கள் வழியாக மனித குல வரலாறு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்துதான் தொடங்குகிறது என்று நம்புகிறார்கள். பூமியே 10,000 ஆண்டுகளுக்கு முன்தான் கடவுளால் படைக்கப்பட்டது என்றும் கூட நம்புகிறார்கள். இது தவறு. விஞ்ஞானம் சொல்கிறது நமது பூமியின் வயது 460 கோடி ஆண்டுகள். சுமார் 45 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனித இனத்தின் ஆரம்ப வடிவம் தோன்றிவிட்டது. விஞ்ஞானம் சொல்லும் இந்த காலகட்ட கணக்கைத்தான் நம் பாரத பண்பாட்டு வேதங்களின் கணக்கிடலும் சொல்கிறது. அதாவது யுகங்களின் காலண்டர். கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என 4 யுகங்களின் சுழற்சி. யுகங்களின் அடிப்படையில் ஆண்டுகளை வைத்து கணக்கிட்டால் பூமி தோன்றி ஏகதேசம் 460 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. இப்படி விஞ்ஞானமும் வேதமும்
ஒரே போலத்தான் காலகட்டங்களை சொல்கின்றன. மனித இனம் கடந்த 5500 ஆண்டுகளாக மட்டுமே வரலாற்றை பதிவு செய்து வருகிறது. அப்போதும் இப்போதும் நாம் அறிந்த மனிதகுல வரலாறு என்பது இந்த காலகட்டத்துக்கு இடையில் நடந்ததாகவே நினைக்கிறோம். நிஜத்தில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட வரலாறு பூமியின் சிறு கீறல், அவ்வளவுதான். கார்பனை கதிரியக்கத்துக்கு உட்படுத்தி ஒரு உயிரினம் வாழ்ந்த காலத்தை துல்லியமாக மதிப்பிடுகின்றனர் ஆய்வாளர்கள். அறிவியலாளர்கள் கூடுமான வரை ரேடியோ கார்பன் முறையில் 200 கோடி ஆண்டுகள் வரையிலான உயிரினங்களின் காலத்தை ஓரளவுக்கு துல்லியமாக வரையறுக்கின்றனர். தற்போது காலத்தை கணக்கிட வேறு சில நவீன முறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முன்னொரு காலத்தில் தற்போதைய நம் இந்தியாவுக்கும் கீழே ஆஸ்திரேலியா வரை ஒரே நிலப்பரப்பாக பறந்து விரிந்து கிடந்தது. 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு லாரேஷியா, கோண்டுவானா ஆகிய இரு பெரும் நிலப்பரப்புகள் மட்டுமே இருந்தன. இந்த 2 கண்டங்களின் நடுவே டெத்திஸ் என்ற கடல் இருந்தது. இந்திய கண்டத்தில் இருந்த ஒரு மாவட்டம்தான் கோண்டுவானா. இந்த நிலப்பரப்பு தான் லமூரியா கண்டம் என்றும், நாவலன் தீவு என்றும், குமரி கண்டம் என்றும் சங்க தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த லமூரியா நிலப்பரப்பில் இருந்து பிரிந்த நாடுகள்தான் இன்றைய கண்டங்களான தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, நமது இந்திய துணைக்கண்டம், ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா. கண்டங்களின் டிரிஃப்ட் தியரி, அதாவது விலகல் மற்றும் ஒட்டும் தன்மையால் இந்த இரு பெரும் நிலப்பரப்புகள் மெல்ல மெல்ல பிரிந்து இப்போது 7 கண்டங்களாக நிற்கின்றன. லமூரியா கண்டம், குமரி கண்டம், நாவலன் தீவுன்னு அழைக்கப்பட்ட அந்த தமிழ் கண்டம் கிமு 50,000 வரைக்கும் இருந்திருக்கு. அதாவது 200 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த இந்த கண்டம், தமிழ் கண்டம் இருந்துதா அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்றுகள் நம்ம ரிவைன் பண்ணி பார்த்தா ரொம்ப துல்லியமா புரியுது. இந்த குமரி கண்டத்தோட அகன்ற பரப்பு, இந்த நிலப்பரப்பு, இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல எந்தெந்த மக்கள் வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சர்வதுல்லியமா சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நமக்கு கிடைக்கிற தடயங்களை வச்சு பார்க்கும்போது ஆச்சரியம் நிறைஞ்சிருக்கு. அந்த 200 மில்லியன் வருஷங்களுக்கு பின்னாடி ரிவைன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய இந்திய நாட்டு, பாரத நாட்டு புராணங்கள் மட்டும் அல்ல, ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற புராணங்கள், அரபு நாட்டில் இருக்கிற புராணங்கள், இப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை புராணங்களையுமே ஒன்னாக்கி பார்த்தீங்கன்னா இந்த தகவல், இந்த பின்னோக்கி பயணிச்ச லமூரியா கண்டம், குமரி கண்டத்தோட உண்மையான சான்றுகள் ரொம்ப துல்லியமா நம்மளால புரிய முடியும். இந்த ஐரோப்பிய புராணங்களையும் அரபு புராணங்களையும் ஒன்றிணைச்ச ஒரு ஆய்வு நடத்தி இருக்காரு புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளரான புதுமை பித்தன் அவரோட அப்பா சொக்கலிங்கம் பிள்ளை. ஐரோப்பாவோட புகழ்பெற்ற வரலாற்று மேதை வில் டூராண்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, யூத மக்கள், யூத இனம், யூதர்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, தவறென்று மெய்ப்பிக்கப்படாத வரை பைபிளில் சொல்லப்படுவதையே யூதர்களின் வரலாறாக எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு நம்பிக்கை, நம்பிக்கையின் அடிப்படையில் ஆய்வு செய்து நம்ப வேண்டிய ஒரு உண்மை. அதே மாதிரி நம்முடைய லமூரியா கண்டத்துக்கு 200 மில்லியன் வருஷங்களுக்கு பின்னோக்கி ரிவைன் பண்ணி டிராவல் பண்ணுனா கிடைக்கிற தடயங்கள், நமக்கு முன்னாடி இருக்கிற சாட்சிகள், ஆதாரங்கள், இந்த தடயங்களை எல்லாம் நம்ம நம்பியே ஆகணும். ஏன்னா ரத்தமும் சதையுமா அங்க இருக்கிற பூமியோட அமைப்பு, கடலுக்குள்ள இருக்கிற அந்த இடிந்து போன கட்டிடங்களோட அமைப்பு, அங்க இருக்கிற அந்த நில அமைப்புகள் இருந்ததற்கான அடையாளங்கள், இது அத்தனையுமே அந்த லமூரியா கண்டம், குமரி கண்டம், நாவலன் தீவு இருந்தத நமக்கு 101% உறுதிப்படுத்துது. தமிழனுக்கும் இந்தியனுக்கும், ஏன் மனுஷனுக்கு கூட பிறப்பிடம், தாயகம் இந்த குமரி கண்டம், தமிழ் கண்டம், லமூரியா கண்டம். இந்த விஷயத்தை குழப்பமில்லாம எளிமையா இயல்பா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அத்தனை சாட்சிகள். இனி நம்ம பார்க்க போறது எல்லாமே அதற்குண்டான அச்சர சுத்தமான ஆதாரங்கள்.
நிலவியல் கடலியல் ஆதாரங்கள். தற்போதுள்ள இயற்பியல் பூகோள வரைபடங்களில் கிமு 30,000 குமரிக்கண்டம் இருந்த இடத்தில் பெருமளவு கடலின் ஆழம் 200 அடி வரை இருக்கிறது. சில இடங்களில் 2000 அடி வரை இருக்கிறது. இப்பகுதிகள் தற்போது குறைவான ஆழம் கொண்டுள்ளதால் இங்கு குமரிக்கண்டம் இருந்ததற்கான ஆதாரம் புலப்படுகிறது. 1960ஆம் ஆண்டு இந்து மகா சமுத்திரத்தில் கடல் தள ஆராய்ச்சியாளர்கள் செய்த ஆராய்ச்சியில் தற்போதைய தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு தெற்கே 2 கண்டங்கள் இருந்திருப்பதை கண்டுபிடித்தனர். முதலாவதாக கப்பலில் சென்று ஒலி சமிஞ்சை சிக்னல் அனுப்பி உளவு செய்து பார்த்ததில் அல்ட்ராசோனிக் ப்ராபிங் என்ற முறையில் தென்பகுதி கடலடியில் நீண்ட மலைத்தொடர் ஒன்று இருப்பதை கண்டார்கள். 1960 1970 ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட இந்து மகா சமுத்திரம் கடல் தள வரைபடங்களில் குமரி கண்டத்தின் பூர்வீக அமைப்பு நிலை காணப்படுகிறது. அரபிக்கடலுக்கு தெற்கில் லமூரியா குமரி கண்டத்தின் எல்லைகளாக, தொலைமேற்கில் கிரேக்க நாடு, மேற்கில் எகிப்து மற்றும் ஆப்பிரிக்கா, வடமேற்கில் மென் ஆப்பிரிக்கா, தொலை கிழக்கில் சீன நாடு, கிழக்கில் பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், தெற்கில் நீண்ட மலைத்தொடர் ஆஸ்திரேலியாவில் தொடங்கி தென்னாப்பிரிக்காவில் முடிவடைகிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இவற்றின் மையத்தில் அமைந்த மிகப்பெரிய கண்டமே குமரிக்கண்டம் அல்லது நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட லமூரியா கண்டம். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பனி யுகத்தின் போது, அதாவது ஐஸ் ஏஜ், கிமு 8000 இந்து மகா சமுத்திரத்தில் கடல் நீர்மட்டம் குறைந்து குமரிக்கண்டம் முழுவதும் வெளியே தெரியும்படி மேலாக உயர்ந்திருந்தது. இந்த தமிழர்களுக்கு இந்த நிலத்தை சார்ந்த மக்கள்ன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, இவங்க பேசக்கூடிய இந்த தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியிலேருந்து பல மொழிகள் உருவாயிருக்கு. இந்த மொழி பேசுகிற மக்கள் உலக நாகரிகத்தில் பல இடங்களில் கலந்துருக்கிறாங்க. நீங்கள் உலக நாட்டில் இருக்க தமிழர் மட்டும் தனியாக கணக்கெடுக்காம உலக நாட்டில் இருக்க எந்த பகுதி மக்கள் எடுத்தாலும் அவங்க கிட்ட தமிழ் தொடர்பான சில கூறுகள், பண்பாடுகள், மொழிகள் அடங்கி இருப்பதுன்றது உண்மையா இருக்கு. DNA மரபணு இரத்த பரிசோதனை ஆதாரங்கள். அமெரிக்காவை வரலாற்று காலத்துக்கு முன்பே லமூரிய குமரிக்கண்ட மக்கள் கண்டுபிடித்து விட்டனர் என்பது அண்மை கால உலக ஆராய்ச்சியாளர்களின் முடிவு. இதை நிரூபிக்க ரஷ்யாவின் அறிவியல் ஆய்வாளர் யூரி இரஸ்தோவ் என்பவர் பல்வேறு மனித இனங்களிடையே DNA, இரத்த சோதனை, குரோமசோம்கள் சோதனைகள் செய்து நிரூபித்துள்ளார். செவ்விந்தியரும் குமரிக்கண்ட மக்களும் 20,000 ஆண்டுகளுக்கு முன் ஒன்றாக வசித்ததாக குறிப்பிடுகிறார். அதனால் இரண்டுக்கும் நடுவில் ஒரு கண்டம், லமூரியா கண்டம் இருந்தது உறுதியாகிறது. தமிழ் மொழிக்கும் கிரேக்க லத்தீன் மொழிகளுக்கும் இருக்கிற ஒற்றுமை ரொம்ப இயல்பா பார்த்தாலே நமக்கு சுலபமா புரியும். சமஸ்கிருத மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கிற ஒற்றுமை அந்த லிபிகள்னு சொல்லப்படுற எழுத்துக்களை ஒப்புப்படுத்தி பார்த்தா ரொம்ப பொருத்தமா இருக்கும். பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. இப்படி மொழியும் நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த இந்த தெய்வீகமான விஷயங்களும் சேர்ந்துதான் நம்முடைய மொத்த வரலாற்றை உருவாக்கி வச்சிருந்தது, இப்பவும் வச்சிருக்கு. இது எல்லாமே புத்தகங்கள் வடிவில நூல்கள் இருந்த லைப்ரரி, நூலகங்கள்ல இருந்தது. ஓலை சுவடிகள் இருந்தது. இந்த ஓலை சுவடிகளும் இந்த புத்தகங்களும் இருந்த லைப்ரரிகள் தாக்குதல்னு சொல்லும் போது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். மனிதகுல வரலாற்றுல யுத்தங்கள் ரொம்ப சாதாரணமா இருக்கு. அப்படி இந்த யுத்தங்கள் வரும்போது, எதிரி நாட்டுக்கு வரும்போது முதல்ல நல்ல விஷயங்களை பூரா அழிச்சிருவாங்க. அப்படி அழிக்கப்பட்ட லைப்ரரி, நூலகங்கள் யுத்தம்னு போது சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய கலாச்சார அடையாளம், வரலாற்று அடையாளங்களை எதுவுமே யோசிக்காம நிறைய மன்னர்கள் லைப்ரரிகளை எரிச்சிருக்காங்க. நம்ம நலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த மிகப்பெரிய லைப்ரரி எரிக்கப்பட்டது. அது மாதிரி இலங்கையில யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய லைப்ரரி எரிக்கப்பட்டது. இந்த லைப்ரரி எல்லாம் மாத கணக்கில் எரிஞ்சிருக்கு. எரிஞ்சு போன கட்டிடங்கள், அதுல அழிஞ்சு போன நூல்கள், ஓலைச்சுவடிகள். இப்படி நம்முடைய சரித்திரம், நம்முடைய வரலாறு
ரொம்ப அழிக்கப்பட்டதுனாலேயே நமக்கு நம்முடைய உண்மைகள் தெரியாம போச்சு. லமூரியா கண்டத்துல தான் ஆதி மனிதன் தோன்றினான். விஞ்ஞானம் சொல்லுது, இலக்கியங்கள் சொல்லுது, மிகப்பெரிய கடல் ஆய்வுகள் எல்லாமே சொல்லிருச்சு. லமூரியா கண்டத்துல தோன்றின அந்த ஆதி மனிதன், ஆதி மக்கள், ஆதி தமிழர்கள் தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சு அப்படியே வட இந்தியாவை நோக்கி பயணிக்கிறாங்க. அப்படியே வட இந்தியா முழுவதும் பரவி இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொழிகளும் இனங்களும் மாறுபட்டு இருக்கலாம், ஆனா ஆதி தமிழர்கள் லமூரியா கண்டத்திலிருந்து தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சுதான் போயிருக்காங்க. இப்படி சொல்ற விஷயத்துக்கு என்ன ஆதாரம் இப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இதற்கு மிகப்பெரிய ஆதாரம் இங்க இருக்கிற அத்தனை ஊர் பெயர்களுமே, ஊர் பெயர்கள் அத்தனையுமே குமரி கண்டம்னு சொல்லப்படுற லமூரியா கண்டத்தில் இருந்த ஊர் பெயர்கள் தான் இப்பவும் இங்க இருக்கிற ஊர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. தற்போதைய தமிழகத்தோட கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு ஊர் பரளியாறு. அதே மாதிரி தற்போதைய கேரள மாநிலத்திலையும் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் பேரும் பரளியாறு. தற்போதைய தமிழகத்தோட சேலம் மாவட்டத்துல ஒரு ஊர் இருக்கு பரளியாறுங்கிற பேர்ல. இந்த பரளியாறுங்கிற பேர் வந்தது அப்ப இருந்த லமூரியா கண்டத்துல இருந்த ஒரு நதி பரளியாறு. அந்த நதி சார்ந்த மிகப்பெரிய பட்டணம் பரளியாறு. இப்படி இப்ப இருக்கிற இத்தனை ஊர் பெயர்களுமே இன்னும் நிறைய அத்தனை பெயர்களுமே எடுக்கப்பட்டது லமூரியா கண்டத்தில் இருந்துங்கிற ஒரு சாட்சி, ஒரு ஆதாரம் நம்ம உணர முடியும். குமரி கண்டத்தில் தான் பூமியின் முதல் மனிதன் பிறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இங்குதான் நம் மூதாதையர்கள் வாழ்ந்தனர். இங்குதான் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கும் நம் தாய் தமிழ் பிறந்தது. தற்போதைய வடிவமாக இல்லாமல் லிபி என்று சொல்லப்படும் எழுத்துக்களும் உச்சரிப்பும் வேறு மாதிரியாகவும் இருந்திருக்கலாம். இங்குதான் இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளன. ஆம், இதுதான் நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட குமரி பெருங்கண்டம். கடலுக்கு அடியில் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இது ஒரு காலத்தில் மிக பிரம்மாண்டமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் தமிழ் கண்டம். இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர், தென்னாப்பிரிக்கா மற்றும் கிழக்கில் உள்ள சிறு சிறு தீவுகளை எல்லாம் இணைத்தவாறு இருந்த ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்பு தான் குமரி கண்டம். 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பலை நாடு, 7 பின்பலை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணக்கரை நாடு, 7 குறும்பனை நாடு என இந்நிலப்பரப்பில் 49 நாடுகள் இருந்துள்ளன. பஹ்ருலி, குமரி என்ற 2 மாபெரும் ஆறுகள் ஓடியுள்ளன. குமரி கோடு, மணிமலை என 2 மலைகள் இருந்துள்ளன. தென்மதுரை, கபாடபுரம், முத்தூர் என பிரம்மாண்டமான 3 நகரங்கள் இருந்தன. மக்கள் நடமாட்டமே இல்லாம, மனித புழக்கமே இல்லாம காலப்போக்குல இப்படி காடு உருவாயிருது. இப்படி உருவாகிற காடுகள், இப்படி இருக்கிற வரலாற்று அடையாளங்கள், இந்த கல்வெட்டுகள், இந்த நம்மளுடைய சரித்திர சான்றுகள் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிருக்கு. இப்ப நம்ம முதல்ல சொன்னோம், தீக்கிரையாக்கப்பட்ட லைப்ரரிகளை பத்தி சொன்னோம். அது மனித உருவாக்குன அழிவு. கடல் இந்த பூகண்டத்தை, லமூரியா கண்டத்தை சாப்பிட்டு இதை இல்லாமக்குனதை பத்தி சொன்னோம். அதனால இப்ப நம்முடைய லமூரியா கண்டம் இனி ஒரு சரித்திர சான்று வேணும்னா நம்ம தேட வேண்டியது ஒண்ணு கடலுக்கு அடியில, அல்லது இப்படி அடர்ந்த காட்டுக்குள்ள. ஏன்னா இன்னும் மிச்சம் இருக்கிற இப்படி இருக்கிற அடையாளங்கள், நம்மளுடைய சரித்திர சான்றுகள் காட்டுக்குள்ளதான் இன்னும் மிஞ்சி இருக்கு. நம்முடைய லமூரியா கண்டம், அந்த குமரி கண்டமான தமிழ் கண்டத்தோட சரித்திர சான்றுகளை கல்வெட்டுகளாகவும் ஓலைச்சுவடிகளாகவும் புத்தகங்களாகவும் பாதுகாத்து வச்சிருந்தாங்க. ஆனா எவ்வளவு நாள் இந்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்கும்? இயற்கை சீற்றங்கள், மனிதனோட யுத்த தாக்குதல்கள், இதுல எல்லாமே இந்த புத்தகங்களும் கல்வெட்டுகளும் இந்த ஓவியங்களும் இந்த ஓலைச்சுவடிகளும் அழிக்கப்பட்டுருச்சு. இப்படி ஒரு தப்பு நடந்தா கூட நம்முடைய சரித்திரத்தை பாதுகாத்து வைக்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் ஒரு உன்னதமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது நம்முடைய இந்து கோவில்கள்ல போனா பூஜை பண்றாங்க. அந்த ஐயர்
கோவில்ல விக்கிரகத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணும்போது சொல்லப்படுற மந்திரங்கள். அந்த மந்திரங்களை மட்டும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா நம்முடைய சரித்திரம் புரியும். அந்த மந்திரத்துல சொல்லப்படுற முதல்ல சொல்ற ஒரு 5-6 வாக்கியங்கள் இருக்கு. பரதகண்டே ஜம்பு பக்ஷே, அதாவது பரதகண்டேன்னு சொன்னா பரதகண்டம், பாரதகண்டம் நம்முடைய தேசம். அடுத்ததா சொல்ற ஜம்பு பக்ஷே, ஆதி தமிழும் சமஸ்கிருதமும் எந்தவித வேறுபாடும் இல்லாத 2 வேறு மொழிகள் தான். இதுக்கிடையில வித்தியாசமோ பிரச்சனையோ கிடையாது. இது 2 அந்நிய மொழிகள் இல்ல. சமஸ்கிருதம் அந்த தமிழ் மொழிகள்ல ஜம்பு பக்ஷே அப்படின்னு சொல்லப்படுற மந்திரத்துக்கு அர்த்தம் ஜம்பு பக்ஷே அப்படின்னு சொன்னா நாவல் பழ மரமே. ஜம்பு பக்ஷே, பக்ஷம்னா மரம், ஜம்புனா நாவல் பழம். இந்த லமூரியா கண்டத்துக்கு, இந்த குமரி கண்டத்துக்கு தமிழ் இலக்கியங்கள், சங்கத்தமிழ் இலக்கியங்கள் முழுவதுமே சொல்ற ஒரு பேர் நாவலன் தீவு. நாவல் பழ மரங்கள் அதிகமாக இருந்த இடம் இது. அப்படி இருக்கிற இந்த சரித்திரத்தை இப்படி வேத பாடல்களா இந்த இனம், இந்த கோவில்கள்ல பூஜை பண்ற ஐயர் இனம் காலங்காலமா பாதுகாத்து வந்திருக்கு. கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை சற்று கவனிக்கவும். ஜம்பு தீபே பாரத வருஷே, பரதக்கண்டேங்கிறது பாரத தேசங்கிறது ஒரு தேசமாகவும், பரதக்கண்டேங்கிறது நாகப்பழமாகவும் கருதப்படுகிறது. இது முன்னோர்கள் செய்த பாடகங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அதை நாங்கள் பரம்பரையாக செய்து கொண்டு வருகிறோம். சிலப்பதிகாரத்தில் எழுத்துப்பூர்வமான ஆதாரமாக பஹ்ருளி ஆறும் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொண்டது பற்றி கூறப்படுகின்றது. அந்த வரிகள் வடிவேல் எறிந்த வான்பகை பெறாது பஹ்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி. சிலப்பதிகாரம். நக்கீரர் இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் 3 தமிழ்ச் சங்கங்கள் 9990 வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்றதாக கூறியுள்ளார். தமிழின் முதல் சங்கம் இந்த கடலடியில் உள்ள தென்மதுரையில் கிமு 4440 4449 புலவர்களுடன் சிவன், முருகர், அகஸ்தியருடன் 39 மன்னர்களும் இணைந்து நடத்தப்பட்டது. இதில் பரிபாடல், முதுநாரை, முடுகுறுக்கு, களரிய விரை, பேரதிகாரம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளனர். இதில் அனைத்துமே மிகப்பெரிய கடல்கோள்களில் அழிந்துவிட்டன. 2ஆம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரம் நகரத்தில் கிமு 3700 3700 புலவர்களுடன் நடத்தப்பட்டது. இதில் அகத்தியம், தொல்காப்பியம், பூத புராணம், மாபுராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. இவைகளில் தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. 3ஆம் தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் கிமு 1850 449 புலவர்களுடன் நடத்தப்பட்டது. இதில் அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. இயற்கை சீற்றங்கள்ல மிக உச்சகட்டமான இயற்கை சீற்றம் நம்ம இப்ப சமீபத்தில் கேட்ட சுனாமி. சுனாமி தான் கடல்கோள்னு அறியப்பட்டது. ஒரு கடல்கோள் அல்ல, தொடர்ந்து பல நூற்றுக்கணக்கான கடல்கோள்கள்ல இந்த லமூரியா கண்டம் முங்கி போச்சு. தண்ணீரில் மூழ்கி போன கண்டம். இப்பவும் எல்லா மொழியில எல்லா நாட்டில் இருக்கிற உலக ஆராய்ச்சியாளர்கள் அத்தனை பேருமே சொல்ற ஒரு விஷயம், கடலில் மூழ்கி போன லமூரியா கண்டம், கடலில் மூழ்கி போன குமரி கண்டம். அப்படி இருக்கிற இந்த லமூரியா கண்டம் மூழ்கி போனதற்கான ஆதாரங்களோட மிச்சம்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற சிதிலமடைஞ்ச கட்டிடங்களும் இதில் இருக்கிற ஆதாரங்களும். இது தண்ணிக்குள்ள இல்லாம கொஞ்சம் நிலத்தில் இருக்கு. கடலுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணும்போது கடலுக்குள்ளையும் இதே மாதிரி சிதிலமடைஞ்ச பழமையான தண்ணீர ஊறி போன இது மாதிரி உண்டான அடையாளங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்போ 1960களில் ரொம்ப சமீபத்துல நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற தனுஷ்கோடி நகரம் ஒரு சுனாமியில முங்கி போச்சு. இந்த சுனாமி வரும்போது ஒரு ரயில் போயிட்டு இருந்தது. அந்த ரயில் கூட கடல்கோள் இந்த அலைகள்ல உள்ள அடிச்சுட்டு போகப்பட்டு நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. நமக்கு சமீப கால அத்தாட்சி, நம்ம சமகாலத்தில் இருக்கிற ஒரு சாட்சி. இப்படி 1 அல்ல 2 அல்ல நூற்றுக்கணக்கான கடல்கோள்கள்
அப்படியே கடல் தண்ணி சாப்பிட்ட ஒரு கண்டம் தான் தமிழ் கண்டம் தான், குமரி கண்டம் தான், லமூரியா கண்டம். இலமூரியா அப்படிங்கிற அந்த பேரோட சொல்லிலக்கணம், அந்த பேர் எப்படி வந்ததுன்னா, இலை முறிந்த, இலைனா வம்சம், முறிந்தனா அழிந்த, முறிந்த வம்சம், வாழ்ந்த இடம், வாழ்ந்த கண்டம், அதுதான் இலைமூரியா, இலமூரியா கண்டம். முறிந்த வம்சம், அழிந்து போன ஒரு இன மக்கள் வாழ்ந்த இடம்தான் லமூரியா கண்டம்ங்கிறது இந்த எட்டிமாலஜிங்கிற இந்த பேரோட சொல்லி இலக்கணத்திலிருந்து நம்மளால புரிய முடியும். குறிப்பா இந்திய பெருங்கடல்ல 20,000 தீவுகள் இருந்திருக்கு. அதுல இன்னைக்கு 9,000 தீவுகள் தான் வெளியில தெரியுது. மீதி தீவுகள்லாம் கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு. அந்த மூழ்கி போன தீவுல மனிதர்கள் வாழ்ந்திருக்கலான்ற ஒரு கருதுகோள் இப்ப எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதன் அடிப்படையில் கன்னியாகுமரியில் பாத்தீங்கன்னா மணப்பாடுலேருந்து விழிஞ்சம் வரைக்கும் 11,520 சதுர கிலோமீட்டர் நீளம் கடலுக்குள்ள மூழ்கி இருக்குதுன்றத இப்ப சொல்லல, 1916 ஜேம்ஸ் ஹார்னர்ன்ற இந்தியாவோட முதல் மீன்வளத்துறை அதிகாரி இங்கே மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடமா இருக்கின்றத குமரியின் ஃபிஷிங் பேங்க்ன்றதை பதிவு பண்ணாரு. அப்புறம் 1928க்கு அப்புறம் இதை சிலோன் மீன்வள அதிகாரிகள் வந்து இதுக்கு வெஜ் பேங்க்னு பேர் வச்சாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே மனிதர்கள் வாழ்ந்தக்கூடிய தடயங்கள், முழுகி போன கோயில்கள், முழுகி போன இடிபாடுகள், முழுகி போன தீவுன்ற முறையில் நமக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த உலக நாகரிகத்தில் மிக முக்கிய தொன்மை பகுதியாக இந்த தமிழகம் கருதப்படும்னா, இதுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்குற தமிழகம் இல்லாமல் கடலுக்குள்ள மூழ்கி இருக்க நிலங்கள் பற்றியும், கடற்கரைக்குள்ள மூழ்கி இருக்க மண்மேடுகள், அது கீழே இருக்கக்கூடிய தொல்லியல் தடயங்களையும் ஆய்வு பண்ணாதான் ஒரு முழுமையான தமிழக வரலாறை நம்மளால எடுத்து சொல்ல முடியும். கிமு 350 உலகம் முழுவதும் பயணம் செய்த கிரேக்க நாட்டு யாத்ரீகர் மெகஸ்தனிஸ் குமரி கண்டத்தில் பெண்ணாட்சி நிலவியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் பாண்டியர் குல முதல்வி என்று ஒரு பெண்ணை குறிப்பது, திருவிளையாடல் புராணத்தில் தடாதகை பிராட்டி, நாட்டுப்புற கதைகளாக அல்லி, பவளக்கொடி போன்ற ஆதாரங்கள் உள்ளன. இந்த உண்மைகளை சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் வெளிக்கொண்டு வருகிறார். குமரி என்ற பெயரையே அவர்தான் நமக்கு சொல்கிறார். குமரி மக்கள் இன்றைய மேற்கத்திய அறிவியலுக்கு கொஞ்சம் கூட குறையாத அறிவியல் மேன்மை பெற்றிருந்தனர். தடயங்களும் சான்றுகளும் எண்ணற்றவை. தமிழ்நாட்டுல கடவுள் இல்லைன்னு தப்பா பிரச்சாரம் பண்ணி மக்களை திசை திருப்பி தவறான வழிக்கு செலுத்துறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி இதில் இருக்கு. அதாவது லமூரியா கண்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் வாழ்ந்த தமிழர்கள் தமிழ ஒரு மொழியா பார்க்காம தமிழ கடவுளா பாவிக்கிற ஒரு மனோநிலை இருக்கு. அது ரத்தத்திலையும் சதையிலும் டிஎன்ஏவிலையும் ஊறி போன விஷயம். தமிழுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கு. தமிழ் கடவுள் முருகன், தமிழ் மொழி கடவுள். இப்படி தமிழையே கடவுளா பார்த்த ஒரு கலாச்சாரம் இந்த இந்து கலாச்சாரம், நம்முடைய பாரத பண்பாடு. லமூரியா கண்டத்திலிருந்து வந்த இந்த கடவுள் கோட்பாடுங்கிறது மிக சக்தியானது. அது எந்தோ ஒரு சூட்சுமத்தை வச்சிருக்கு. அந்த சூட்சுமத்தை, ரகசியத்தை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுள் இல்லங்கிற பிரச்சாரத்தை இன்னும் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நம்முடைய பூமியில தோன்றின முதல் மனிதன் தமிழன். நம்ம பூமியோட முதல் மொழி தமிழ் மொழி. அந்த ஆதி தமிழ் கண்டம் தான் அகண்ட பாரதம். அகண்ட பாரதம் இப்போ பாரதமாச்சு, அது இந்தியாவாச்சு. ஆரியர்கள் திராவிடர்கள் பிரிவினை அரசியல் வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்ட பெரிய பொய். கடவுள் இல்லைங்கிற பிரச்சாரமும் அதே மாதிரி மிகப்பெரிய பொய். ஏன்னா தமிழ் மொழி வெறும் ஒரு மொழி மட்டும் அல்ல, அது கடவுள் மொழி. தமிழே கடவுள். தமிழும் கடவுளும் விஞ்ஞானமும் வேறு வேறு அல்ல, அத்தனையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. அத்தனைக்கும் விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களோட மீண்டும் லமூரியாங்கிற அடுத்த 8ஆம் அறிவு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய கே. சரவணகுமார். வணக்கம்.